அந்த வேனில் 5 பேர் இருந்தார்கள். அவர்களிடம் துப்பாக்கி இருந்தது. இப்ப இறங்கிடலாமா? இன்னொரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். சுடணும்னு முடிவு பண்ணி இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இறங்கி அடிச்சிட வேண்டியதுதானே. காட்டா மாதிரி இறங்குனா அவங்களும் நம்மள நாய் மாதிரி சுட்டு தள்ளிடுவாங்க. ஓநாய் மாதிரி தந்திரமா செயல்படணும். குழுவுக்கு தலைவன் போல் இருந்தவன் இப்படி பேசினான். உங்க தந்திரத்தை எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. நம்ம கூட்டத்திலே இருக்கிற ரொம்பவுமே ஸ்கில்லுடான ஆளு, எதுக்கு பயப்படணும்? அவன் சுட்டா நம்மளும் சுட வேண்டியது தானே. மார்க்கை போட்டு தள்ளிட்டு போனா நம்ம கூட்டத்துல நம்மளுக்கு அழிக்க முடியாத ஒரு இடம் கிடைக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுதானே வந்தோம். அவசரப்பட வேண்டாம்னு சொல்றேன். இதுக்குதான் கிள ஓனாய்களை எல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுங்கிறது. சரிடா இல ஓனாயே, இறங்குடா, வா போய் அட்டாக் பண்ணலாமே. ஐவரும் வேகமாக வேனிலிருந்து வெளியே இறங்கினார்கள். மார்க்கின் ஹோட்டலுக்கு பின்புறமாக பெரிய ஆறு ஒன்று பாய்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த ஆற்றில் அதிகமாக நீர் வரத்து இல்லை. அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஆற்றை கடந்து ஹோட்டலை நெருங்கிவிட்டார்கள். காம்பவுண்டு சுவர் ஓரமாக நின்று கொண்டு உள்ளே குதிக்கலாம் என்று எத்தனைத்து கொண்டிருந்த நேரத்தில், யோ ஒரு நிமிஷம் இரியா, அதை பாரு, யாருன்னு உனக்கு தெரியுதா? இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருந்த பொழுது பின்புறமாக இருந்து ஒரு குரல் கேட்டது. எல்லாம் ரெடியா, குதிக்கலாமா? செக்யூரிட்டி ஹெட், நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நீங்க சொதப்பிடக்கூடாதுன்னு தான் நானே வந்தேன். எதுக்காக எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? குதிக்க வேண்டியது தானே. ஹெட், அங்க பாருங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுதா? இந்த பொண்ணு பேரு ஷெர்ரி. நல்லா தெரியுமே. எல்லாரும் கொஞ்ச நேரம் மறைஞ்சிருங்க. காம்பவுண்டு சுவர் ஓரமாக நெருக்கி அடித்து கொண்டு அவர்கள் அமர்ந்தார்கள். வேகா வயதானவனைப் போல தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு முதல் முறையாக மார்க்கின் ஹோட்டலுக்கு வந்து தாக்கிவிட்டு வெளியே வந்த பொழுது ஒரு விஷயத்தை கவனித்திருந்தான். அந்த விஷயத்தை செக்யூரிட்டி ஹெட்டிடமும் சொல்லியிருந்தான். நான் ஒன்று கேட்டா நீங்க ரொம்பவுமே பதட்டமா பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது சிரிக்கக்கூடிய விஷயம்தான். என்ன கண்டுபிடிச்சிங்க? நான் இப்போ போய் அட்டாக் பண்ணிட்டு வந்தேன்ல. அட்டாக் பண்ணிட்டு வெளியில வரும்போது மார்க்கோட 2 ஆளுங்க அந்த இடத்த கூட்டி துடைக்கிற ஒரு பொண்ணை பலமா காவல் காத்தானுங்க. அது யாரா இருக்கும்னு உன்னால கணிக்க முடியுதா? தெரியலையே. எனக்கும் தெரியலதான். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப முக்கியமான பொண்ணுன்னு தெரியுது. அவ நம்மளுக்கு தேவைப்படுவா. இப்படி அவன் சொன்னது காவல் தலைவருக்கு ஞாபகம் வந்தது. உடனடியாக வேகாவிடம் விஷயத்தை சொன்னார். சரி, மார்க்க கொல்ற பிளானை விட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துருங்க. என்ன சொல்றீங்க? மார்க் போடாம வர சொல்றீங்களா? மார்க் வேற பக்கம் இருக்காண்டா. ஓகே. அவர்கள் அந்த பெரிய சுவரை தாண்டி குதித்தார்கள். ஷெர்ரியை நோக்கி அசுர வேகத்தில் ஓடினார்கள். ஷெர்ரி மிகவும் சோர்வாக இருந்ததால், மூச்சு வாங்க முடியாததால் காற்று வாங்கலாம் என்று வெளியே வந்திருந்தாள். தன்னை யாரோ தாக்க வருகிறார்கள் என்று தெரிந்ததும் அவளுடைய உடம்பின் தசைகள் இறுகியது. எலும்பெல்லாம் உடைவதைப் போன்ற வலி ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் இயந்திர துப்பாக்கியை திருப்பி பிடித்து நச்சென்று ஷெர்ரியின் தலையில் அடித்தார்கள். ஒரே ஒரு இரத்தக்கோடு. அவள் மயங்கிவிட்டாள். உடனடியாக ஷெர்ரியை காவல் காத்து கொண்டிருப்பவர்கள் அங்கே வந்தார்கள். ஆனால் மிகவும் சிறிய பழைய ஒரு முறையை வைத்து இவர்கள் தப்பித்து விட்டார்கள். ஷெர்ரியின் தலையில் துப்பாக்கியை வைத்தார்கள். அவ்வளவுதான். ஷெர்ரி கடத்தப்பட்டாள். மார்க்கிற்கு விஷயம் சொல்லப்பட்டது. மார்க்கிற்கு இப்படியெல்லாம் நடக்கும் என்று முன்பே தெரியும். வெறும் 2 பேரை காவலுக்கு வைப்பதால் மட்டும் ஷெர்ரியை காப்பாற்ற முடியாது என்றும் தெரியும். எத்தனை பேரை காவலுக்கு வைத்தாலும் அவன் நேரடியாக அவளுடைய துணைக்காக இல்லாமல் வெளியே இருக்கும் பொழுது அவளை காப்பாற்றுவது என்பது மிகவும் சிரமமான ஒரு வேலைதான். அதனால்தான் முன்பே யோசித்து தன்னுடைய ஹோட்டலில் வேலை செய்யும் ஆட்களுக்கு மார்க் ஒரு ரிஸ்ட் பேண்டை கொடுத்திருந்தான். முக்கியமாக ஷெர்ரிக்கு ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட ஒரு ரிஸ்ட் பேண்டை கொடுத்திருந்தான். இப்பொழுது அந்த ஜிபிஎஸை வைத்து அவர்கள் எங்கே அவளை கடத்தி போகிறார்கள் என்று மார்க்கால் நன்றாக பார்க்க முடிந்தது. மார்க் வானத்தை பார்த்தான். இரவு வானத்தில் நிலா பிரகாசித்துக் கொண்டிருந்தது. நிலவு மங்கையை வேண்டிவிட்டு காரில் ஏறி அமர்ந்தான். மார்க்கிற்கு நன்றாக ஒரு விஷயம் தெரியும். ஷெர்ரிதான் மார்க்கின் துணை என்று வேகாவிற்கு தெரிந்துவிட்டால் யோசிக்காமல் ஷெர்ரியை அவன் கொன்று விடுவான். அது நடப்பதற்குள் ஷெர்ரியை கண்டுபிடிக்க வேண்டும். மார்க்கின் வாழ்நாள் காதலான ஷெர்ரியை மீட்க வேண்டும். ஷெர்ரி பயந்து நடுங்கி கொண்டிருந்தாள். அந்த நேரத்திலும் அவளுடைய மனதில் வந்தது மார்க்குடைய முகம்தான். மார்க் தன்னை வந்து காப்பாற்றுவானா என்று அவள் யோசித்தாள். அந்த யோசனையே அவளை கேலி செய்வதாக இருந்தது. மார்க் எதற்காக உன்னை வந்து காப்பாற்ற வேண்டும் என்று அவளை நினைத்து கொண்டாலும் எதற்காக தன்னை இவர்கள் கடத்த வேண்டும் என்று யோசிக்காமல் தொடர்ந்து மார்க்கை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தாள். மார்க்கின் ஹோட்டலிலிருந்து தப்பித்தவர்கள் நேரடியாக தங்களின் ரகசிய உறைவிடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அந்த இடம் மிகவும் பாதுகாப்பாக இருந்தது. அந்த இடம் காட்டின் தொடக்கத்தில் அமைந்திருந்தது. காட்டிற்கும் அவர்கள் இருந்த இடத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அவர்கள் பழைய தொழிற்சாலையில் தங்கியிருந்தார்கள்.
2 மாதத்திற்கு முன்புதான் அந்த தோல் தயாரிக்கும் தொழிற்சாலையை மூடியிருந்தார்கள். கழிவுகளை சரியாக வெளியேற்றாமல் அந்த இடத்தை அவர்கள் அப்படியே விட்டுவிட்டு போயிருந்தார்கள். நாற்றம் காற்றெங்கும் அலையடித்தது. அந்த இடத்தில்தான் வேகாவும் அவனுடைய ஆட்களும் தங்கியிருந்தார்கள். சரியாக அவர்கள் வண்டியை விட்டு கீழே இறங்கியதும் மார்க்கும் அங்கே வந்து சேர்ந்தான். அது எப்படி சாத்தியம் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மார்க் ஒரு கோபத்துடன் காரிலிருந்து குதித்து இறங்கினான். மார்க் வந்து சேர்ந்ததும் அவனுடைய ஆட்களும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். அவர்களிடம் நிறைய துப்பாக்கிகள் இருந்தது. நல்ல ஆயுத பலத்துடன் வந்திருந்ததால் அந்த இடத்தை வெளிப்புறமாக காவல் காத்து கொண்டிருந்த 10க்கும் மேற்பட்ட நபர்களை உடனடியாக சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். வேனிலிருந்து இறங்கிய 5 ஆட்களும் வேகாவிற்கு தகவல் தெரிவிப்பதற்குள் சண்டை தொடங்கிவிட்டது. அந்த 5 ஆட்களும் நடுங்கியபடியே மார்க்கை பார்த்தார்கள். மார்க் தன்னுடைய ஆட்களிடம் அவர்களை தாக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். அதற்கான அர்த்தம் தானே அவர்களை முடித்துக் கொள்கிறேன் என்பதே ஆகும். மார்க் தரையில் மண்டியிட்டு அமர்ந்தான். அவன் விரலில் இப்பொழுது கூர்மையான நகங்கள் முளைத்தது. தோல் பகுதி அகலமானது. அவன் உடம்பு உறுதியாக கட்டுமஸ்தாக விரிந்து கொண்டே போனதால் அவன் போட்டிருந்த சட்டையெல்லாம் கிழிந்தது. மார்க்குடைய தலை மொத்தமாக மாறி இப்பொழுது ஓநாயின் தலை இருந்தது. ஆனால் இன்னும் அவன் முழுவதுமாக உருமாறவில்லை. மனித வடிவில் இருக்கும் ஒரு ஓநாயைப் போல அவன் காட்சி கொடுத்தான். கிழிந்து போயிருந்த சட்டையை மட்டும் தூக்கி போட்டான். எழுந்து நின்றான். கைகளை அகலமாக விரித்து தலையை நிமிர்த்தி ஒரு முறை ஊளையிட்டான். அந்த மிருகத்தனமான ஊளை எதிரில் இருந்தவர்களை கதிகலங்கச் செய்தது. அந்த 5 நபர்கள் உடனடியாக அதிர்ச்சியிலிருந்து விலகி துப்பாக்கியை எடுத்து மார்க்கை நோக்கி சுடத் தொடங்கினார்கள். ஆல்பா உருமாறியான மார்க் புயல் வேகத்தில் செயல்பட்டான். இடதும் வலதும் வேகமாக ஓடி அவர்களை நெருங்கிவிட்டான். அவர்களும் இப்பொழுது உருமாறினார்கள். ஒருவன் வேகமாக கையை வீசியதால் மார்க்கின் கழுத்தில் ஒரு கோடு விழுந்தது. கோடுதான், மிகவும் சாதாரண கோடு. ஆனால் மார்க் தன்னுடைய வலது கரத்தை உயரமாக உயர்த்தி எதிர்த்தவனின் முகத்தில் அறைந்தான். இவனுடைய ஒரு அடிக்கு தாங்க முடியாமல் அவன் இறந்து போனான். மார்க்குடைய கழுத்தை இப்பொழுது இருவர் பற்றி கொண்டார்கள். மார்க் அவர்களுடைய வயிற்று பகுதியில் ஓங்கி குத்தினான். முதல் முறை முஷ்டியை மடக்கி குத்தினான். 2வது முறை தன் கூரிய நகங்கள் நீட்டி இருப்பதைப் போல ஐவிரல்களை குவித்து அதன் பின்பு குத்தினான். இப்பொழுது அவர்களின் குடல் பகுதியை மார்க்கால் நன்றாக உணர முடிந்தது. வேகமாக இருவரின் குடலையும் முருகி தரையில் போட்டான். அடுத்திருந்தவன் 3 முறை மார்க்கை சுட்டான். மார்க் குதித்து பின்வாங்கினான். ஆனால் அதற்குள் மார்க்குடைய தொடைகளில் அந்த 3 தோட்டாவும் பாய்ந்திருந்தது. மார்க் மிகவும் கோபப்பட்டான். வெறியுடன் ஊளையிட்டான். அவன் நின்று இருந்த இடத்திலிருந்தே குதித்து நேரடியாக துப்பாக்கி வைத்திருந்தவனின் மீது பாய்ந்தான். அவனுடைய கழுத்தை நொடிக்கும் குறைவான நேரத்தில் உடைத்து போட்டான் மார்க். செக்யூரிட்டி ஹெட் வேகா இருக்கும் இடத்தை நோக்கி ஓடினார். துப்பாக்கி சத்தம் கேட்டதால் வேகாவும் அவனுடைய ஆட்களும் வெளியே வந்தார்கள். மார்க்கால் இப்பொழுது ஷெர்ரியை பார்க்க முடிந்தது. அவள் மயக்கத்தில் இருந்தாள். வேகா வந்ததும் காவல் தலைவர் அப்படியே நின்றார். தன்னிடமிருந்த துப்பாக்கியை தூக்கி வீசிவிட்டு உருமாறத் தொடங்கினார். மொத்தமாக உருமாறி மார்க்கின் மீது பாய்ந்து அவனுடைய முகத்தில் அறைந்தார். மார்க் ஓநாயாக மாறியிருந்த அவருடைய வயிற்றில் எட்டி உதைத்தான். தரையில் விழுந்து உருண்ட அவர் 4 கால் பாய்ச்சலில் திரும்பவும் மார்க்கை நோக்கி வந்தார். மார்க் தன்னுடைய கால்களை உறுதியாக தரையில் பாய்ச்சி கொண்டான். கண்களை மூடி ஆழமாக சுவாசித்தான். காவல் தலைவருடைய ஓநாய் ஜீவனில் தன்னுடைய கவனத்தை குவித்தான். அந்த ஓநாய் ஜீவனை முழுவதுமாக கட்டுப்பாட்டில் எடுத்தான். ஒரு நொடி அவருக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. அதற்குள் மார்க்கை நெருங்கி இருந்தார். மார்க் இப்பொழுது கண்களை திறந்தான். உடனடியாக ஓநாயின் கழுத்தை பற்றினான். உயரமாக ஓநாயை தூக்கி தரையில் அப்படியே கவிழ்த்தினான். உடனடியாக இறந்து போனார் வேகாவின் காவல் தலைவர். இப்பொழுது மார்க் ஷெர்ரியை நெருங்கினான். வேகாவும் அவனுடைய மொத்த கூட்டமும் மார்க்கும் அவனுடைய கூட்டமும் இப்பொழுது சண்டை போட்டு கொண்டிருந்தது. முக்கால்வாசி உருமாற்றத்திலிருந்து மார்க் இப்பொழுது பாதி உருமாற்றத்துக்கு வந்தான். ஷெர்ரியை நெருங்கினான். அவளுடைய முகத்தில் தட்டி அவளை எழுப்பினான். கையில் இருந்த கட்டுகளையும் கால் கட்டுகளையும் அவிழ்த்து விட்டான். அவள் கண்ணீருடன் அவனை கட்டிப்பிடித்தாள். அப்பொழுதுதான் ஏதோ வித்தியாசமாக இருக்கிறது என்பதை உணர்ந்தாள். அவன் கரத்தை பார்த்தாள். அதற்குள் மார்க் அவளை இழுத்து கொண்டு போய் அவனுடைய முக்கியமான பாதுகாப்பு கூட்டத்தின் நடுவில் அவளை நிறுத்தினான். ஷெர்ரியை பத்திரமா பார்த்துக்கோங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஓகே ஆல்பா. அவர்கள் துப்பாக்கியுடன் ஷெர்ரியை சுற்றி வளைத்து கொண்டார்கள். ஷெர்ரி மார்க்கை கவனித்து கொண்டே இருந்தாள். மார்க் எதிர்பட்டவர்களை எல்லாம் அடித்து கிழித்து கொண்டிருந்தான். துப்பாக்கியை பிடுங்கி அதை வைத்திருந்தவனையே சுட்டு தள்ளினான்.
துப்பாக்கியை வைத்து சண்டை போடுவது அவனுக்கு பிடிக்கவில்லை. தன் ஓனாய் பலத்தாலேயே அவன் சண்டையிட விரும்பினான். ஆனால் வேகா அப்படி கிடையாது. கொஞ்சமும் உருமாறாமல் இயந்திர துப்பாக்கியை வைத்து நாலா பக்கமும் சுட்டு கொண்டிருந்தான். மார்க்கிற்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. அவனுடைய ஆட்களின் மீது ஒரு தோட்டா பாய்ந்தாலும் அதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்கனவே அவன் பல பலிகளை கொடுத்திருந்தான். என்னதான் தனித்தனியாக சண்டையிடுவது போல் தெரிந்தாலும் வேகாவை சுற்றி ஒரு குழு அவனை பாதுகாப்பதற்காக செயல்பட்டு கொண்டிருந்தது. மார்க்குடைய காவல் தலைவரும் பாதி உருமாறி பயங்கரமாக சண்டை போட்டு கொண்டிருந்தார். அவருடைய இடுப்பில் பெரியதாக ஒரு போர்வாள் இருந்தது. அதை இப்பொழுது அவர் உருகினார். ஆல்பா என்று சொன்னபடி அந்த வாளை தூக்கி மார்க்கிடம் வீசினார். மார்க் அதை பற்றி எதிரிகளின் வயிற்றில் இறக்கினான். சிலரின் தலையை வெட்டி வீழ்த்தினான். அவன் எங்கெல்லாம் செல்கிறானோ அங்கெல்லாம் தலைகள் உருண்டது. வேகாவை மார்க் நெருங்கிவிட்டான். அவனை பார்த்ததும் இவன்தானே தன்னுடைய மக்களை கொன்றான் என்ற வெறி மார்க்குடைய மனதில் பிறந்தது. வாடா, வந்துட்டியா? உன்னை சந்திக்காமையே சண்டை போடலாம்னு நினைச்சேன். வேற வழி இல்லை போலையே. எங்க அப்பாவை கொன்னவன் தானே நீ, என் மக்களை கொன்னவன் தானே நீ. என் கையால் இன்னைக்கு சாக போறடா. யார் கையில சாகறான்னு பார்க்கலாண்டா வேகா. பாதி உருமாறிய நிலையில் இருவரும் சண்டையிடத் தொடங்கினார்கள். இந்த இருவரை மற்ற யாருமே தொந்தரவு செய்யவில்லை. கூரிய நகங்கள் கொண்ட தன்னுடைய காலை காற்றில் ஒரு முறை சுழற்றினான் வேகா. ஆனால் மார்க் பின்வாங்கி கொண்டான். 2 ஆட்காட்டி விரல்களையும் தலையின் பக்கத்தில் கொண்டு போய் கூரிய நகங்களுடன் பெரிய கொம்பு போல் ஆக்கி கொண்டு மார்க்கின் வயிற்றை நோக்கி பாய்ந்தான். மார்க் பின்வாங்கவில்லை. அவனுடைய வயிற்றில் வேகாவின் 2 விரல்களும் பதிந்தது. ஒரு மாதிரி கேவலமாக சிரித்தபடியே வேகா நிமிர்ந்தான். வேகா சாதாரணமாக 2 நகங்களை மட்டுமே மார்க்கின் உடம்பில் செலுத்தியிருந்தான். ஆனால் மார்க் அவனுடைய வயிற்றின் ஒரு பாகத்தை பிடித்து மொத்தமாக பிடுங்கி எடுத்து விட்டான். வேகா பின்வாங்கினான். இப்பொழுது இருவரும் மொத்தமாக உருமாறினார்கள். மார்க் ஏற்கனவே தோட்டாவால் அடிபட்டிருந்ததால் அவனுடைய ஓனாய் உடம்பிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. வயிற்றின் பெரும்பகுதி பிடுங்கப்பட்டதால் வேகாவால் உருமாறுவதற்கு மிகவும் சிரமமாக இருந்தது. அவனுடைய உடம்பிலிருந்தும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. மார்க் மொத்தமாக உருமாறி 4 கால்கள் கொண்ட ஒரு ராஜ ஓனாயாக நின்றான். கருமையும் சாம்பல் நிறமும் கொண்ட அவனின் ஓனாய் தோற்றத்தை முழுவதுமாக பார்த்தாள் ஷெர்ரி. அவன் கண்கள் தகதகத்து கொண்டிருந்தது. இந்த ஓனாயைத்தான் அவள் கனவில் பார்த்தாள். அப்போ மார்க் தான் இந்த ஓனாயா? என் கனவுல துரத்தி வந்தது மார்க்கா? அப்போ மார்க் மனுஷன் இல்லையா? அவள் யோசிப்பதற்குள் அங்கே சண்டை முற்றியது. 4 கால் பாய்ச்சலில் மார்க் வேகாவின் மீது பாய்ந்தான். இடதுகையை பயன்படுத்தி வேகாவின் முகத்தில் அறைந்தான். அவனுடைய வலது ஓனாய் கண் கூரிய நகத்தால் கிழிந்து சிதறியது. அவன் தடுமாறினான், பின்வாங்கினான். ஆனால் மார்க் அவனை விடவில்லை. தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்தான். 2 ஓநாய்களும் கட்டி புரண்டு உருண்டது. வேகாவும் தொடர்ந்து தாக்கினான். ஆனால் அவனால் சரியாக தாக்க முடியவில்லை. மார்க்குடைய ஓனாய் உடம்பிலிருந்தும் இப்பொழுது ரத்தம் வந்து கொண்டிருந்தது. கூரிய நகத்தால் தொடர்ந்து தாக்கிக் கொண்டே இருந்த வேகாவின் ஒரு காலை உடைத்தான் மார்க். வேகா வலிதாங்க முடியாமல் அவன் இடத்திலிருந்து விலகி சண்டை நடந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து ஓடினான். ஆனால் மார்க் அவனை விடுவதற்கு தயாராக இல்லை. அவனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுத்து அவனும் ஓடினான். மார்க் தன்னுடைய முழு வேகத்தை அடைந்திருந்த பொழுது வேகாவை துரத்தி வந்தது தப்பு என்று புரிந்து கொண்டான். பாறைகள் நிரம்பிய பெரிய பள்ளத்தின் ஓரத்தில் கனக்கச்சிதமாக நின்று கொண்டான் வேகா. ஓடி வந்த மார்க் அவன் மீது மோதி இருவரும் அந்த பெரிய பள்ளத்தில் விழுந்தார்கள். ஷெர்ரி இதை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் இதயம் அச்சத்தால் துடித்தது. பலவிதமான சிந்தனைகள் வேகமாக பிறந்தது. அவர் எனக்கு சாப்பாடு போட்டவர், என்னை நல்லா பார்த்துக்கிட்டவர், என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டவர், என்னை காப்பாத்துறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தவர், அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. தன்னை பாதுகாத்து கொண்டிருந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு ஓடினாள் ஷெர்ரி. அவர்களும் அவளை பின்தொடர்ந்தார்கள். ஷெர்ரி வேகமாக ஓடி எட்டி அந்த பள்ளத்திற்குள் குதித்தாள். அவள் குதிக்கும் பொழுது முழுவதுமாக நிலா வெளிச்சம் அவள் மீது படர்ந்தது. இதற்கு 1 நிமிடத்திற்கு முன்பு தரையில் விழுந்த மார்க்கும் வேகாவும் மிகவும் அடிபட்டிருந்தார்கள். ஆனால் அப்பொழுதும் தங்களுடைய சண்டையை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். இருவரும் மாறி மாறி முகங்களில் அரைந்து கொண்டார்கள். இரத்தப்பெருக்கில் நனைந்தார்கள். சண்டையிட்டபடியே இருவரும் தாறுமாறாக உருண்டார்கள். ஒரு கட்டத்தில் வேகாவை கீழே தள்ளி மார்க் மேலே வந்துவிட்டான். தன் மக்களை கொன்று குவித்தவனுக்கு சிறிதும் கருணை காட்டக்கூடாது என்று முடிவு செய்தான் மார்க். மார்க் வேகாவின் கழுத்தில் கடித்தான். அவன் தொண்டை பந்தை கவ்வி கிழித்தான். கண்களில் திகிலுடன் வேகா இறந்து போனான்.
திகிலான கண்களுடன் வேகா இறந்து போனான். ரத்தம் வலியும் வாயுடன் வேகாவை பார்த்தான் மார்க். முழு நிலவு வெளிச்சத்தில் அந்த ஓநாய் உடலை வளைத்து முறுக்கி தலையை நிமிர்த்தியது. இதயத்தை அதிர வைக்கும்படியாக ஊளையிட்டது. அதன் கூர்மையான ஊளைச்சத்தம் காட்டின் நிசப்தத்தை கிழித்தது. அந்த சத்தம் இங்கே இனி என் ராஜ்யம்தான் என்பதை காட்டிற்கு அறிவுறுத்தியது. அப்பொழுது மார்க் தன்னுடைய ஓநாய் புலன்களின் மூலமாக ஒரு சத்தத்தை கேட்டான். அந்த சத்தம் வந்த திசையை பார்த்தான். பள்ளத்திலிருந்து மேலே பார்த்தபோது ஒரு ஓநாய் நேரடியாக அவன் இருக்கும் இடத்தை நோக்கி விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். பெண் ஓநாயா? இங்கே யாரும் பெண்களே இல்லையே. ஷெர்ரி இப்படி நினைத்ததும் அவன் உடனடியாக பாதி உருமாறினான். அந்த ஓநாயை பிடிப்பதற்காக ஓடினான். சரியாக அது தரையை மோதப்போவதற்கு முன்பு தாவி அதை பிடித்தான். பயங்கரமாக அடிபட்டான். பெண்ணோநாயாக இருந்தவள் ஷெர்ரியாக மாறினாள். அவன் அவளை கரத்தில் ஏந்தி இருந்தான். அழுத்தமாக இதழ் பதித்து முத்தம் வைத்தான். அவளை தூக்கியபடியே நடந்து மிகவும் சிரமப்பட்டு பள்ளத்திலிருந்து வெளியே வந்தான். மார்க் வெளியே வந்த பொழுது சண்டை மொத்தமாக முடிந்திருந்தது. மார்க்குடைய ஆட்கள் வேகாவுடைய மொத்த கூட்டத்தையும் அழித்திருந்தார்கள். ஆல்பா என்று சொன்னபடியே அவனுடைய காவல் தலைவர் வந்து மண்டியிட்டு அமர்ந்தார். வேகாவோட ஆட்கள் யாருமே இப்போ உயிரோடு இல்லை. நீங்க கொன்னீங்களே அந்த 5 பேரு, அவங்க தான் கிராமத்துக்குள்ள புகுந்து நம்மளோட மக்களை கொலை பண்ணியிருக்காங்க. நீங்க சரியான ஆட்களைத்தான் உங்களோட கையால கொலை பண்ணியிருக்கீங்க. ஷெர்ரி இப்பொழுது மயக்கத்தில் இருந்தாள். சில நாட்களுக்கு பிறகு ஷெர்ரி தன்னுடைய கண்களை திறந்தாள். திறந்ததும் யோசிக்காமல் மார்க் அவளை கட்டிப்பிடித்து இதழ் முத்தம் கொடுத்தான். அவள் எப்பொழுது கண்ணை திறப்பாள் என்றுதான் அவன் காத்து கொண்டிருந்தான். அந்த இரவு சம்பவம் முடிந்து 3 நாட்களாக ஷெர்ரி கண்ணை திறக்காமல் இருந்தாள். இப்பொழுது கண்ணை திறந்ததும் அவனை அவனாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை. நீ ஓனாயா மனுஷனா? நான் ஒரு ஷேப் ஷிஃப்டர். அப்படின்னா நான் ஒரு உருமாறி. என்னால் ஓனாயாவும் இருக்க முடியும், மனுஷனாவும் இருக்க முடியும். அப்புறம் எதுக்காக என்னை காதலிச்ச? நீயும் ஒரு உருமாறி தான். அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவத்தை மறந்துட்டியா? என்னை காப்பாத்துறதுக்காக அந்த பள்ளத்துக்குள்ளே குதிச்சியே. ஆமாம், குதிச்சதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அன்னைக்கு நீ ஓனாயா மாறின. அது உனக்கு முதல் முறையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். திடீர்னு மரியாதை வந்துருச்சு, பரவாயில்ல. எனக்கு ஒன்றும் ஆகாதில்ல. எதுக்காக அப்படி கேட்குற? இல்லை, நீங்கள் ஷேப் ஷிஃப்டரு. நான் இத்தனை நாளாக ஓனாயா மாறினதில்ல. நீங்கள் சொல்கிறத வச்சு நான் மாறினேன்னு ஒத்துக்கிறேன். அதனால தான் கேட்குறேன். நம்ம 2 பேர் சேர்ந்தா எனக்கு ஒன்றும் ஆகாதே. ஒன்றும் ஆகாது. நான் உன்னை பல வருஷமாக தேடிக்கிட்டு இருந்தேன். நீ தான் என்னோட துணை. நிலவு மங்கைன்னு நம்மளுக்கு ஒரு கடவுள் இருக்காங்க. அவங்க தான் உன்னையும் என்னையும் படைச்சாங்க. நீயும் நானும் சேரணுங்கிறது விதி. அதே மாதிரி நம்ம இப்போ சேர்ந்துட்டோம். ஷெர்ரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் புரிந்தது. அவனுக்காக எப்பொழுது அந்த பள்ளத்தில் குதித்தாலோ அப்பொழுதே அவன் மீது அவளுக்கு அளவு கடந்த காதல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருந்தாள். ஆதலால் மார்க்கை மனதார ஏற்றுக்கொண்டாள். கிராமத்தில் பார்த்த அந்த வயதான பெண்மணியிடம் ஷெர்ரியை அழைத்து கொண்டு போய் அவளுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்தான் மார்க். இப்பொழுது ஷெர்ரி நன்றாக உருமாற பழகியிருந்தாள். ஒரு நல்ல நாளில் ஷெர்ரியை திருமணம் செய்து கொண்டான் மார்க். அன்றைய இரவில் அவளுடைய கழுத்தில் அவன் கடித்தான். அப்பொழுதுதான் அவன் துணையை அவன் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாகும். இப்பொழுது மார்க் அவனுடைய பெரிய கூட்டத்திற்கு ஆல்பா ராஜாவாக இருக்கிறான். அவனுடைய துணையான ஷெர்ரி லூனா ராணியாகிவிட்டாள். இருவரும் தங்களுடைய வாழ்க்கையை புதிய கோணத்தில் தொடங்கியிருந்தார்கள். மார்க்கிற்கு அவனுடைய துணை கிடைத்து விட்டது. ஷெர்ரிக்கும் தன்னுடைய உண்மையான தன்மை புரிந்துவிட்டது. அவள் இப்பொழுது மொத்தமாக உருமாரியின் வாழ்க்கையை வாழத் தொடங்கியிருந்தாள். என்ன யோசனை ஷெர்ரி? ஒன்றும் இல்லைங்க. ஏதாவது என்கிட்ட பேசலாமே. என்ன பேசுறது? ஏதாவது சொல்லு. தன் அழகான இதழ்களை பயன்படுத்தி அவனை பார்த்து சிரித்தாள். சொல்லு. லவ் இஸ் அல்டிமேட். ஐ லவ் யூ மார்க். ஐ லவ் யூ டூ ஷெர்ரி.